இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரம் அதிகமாக பரலோக பார்வையை, நித்திய நம்பிக்கையை குறித்து சொல்லுகின்றது. 5 பிரிவுகளாக பிரித்து இந்த பகுதியை தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நமது பரலோக வாசஸ்தலமும் நித்தியம் செல்வதற்கான ஏக்கத்தையும் குறிக்கிறது. 2வது பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் மரணத்தை எதிர்கொள்ளும் போது நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தோடு நடப்பதை குறித்து கற்றுத்தருகிறது. 3வது பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய நித்திய நியாய தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு நாம் கவனமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வதை குறித்து கற்றுத்தருகிறது. 4வது பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஈர்க்கும் அன்பும் புதிய வாழ்வுக்கான உந்துதலையும் அது கற்றுத்தருகிறது. 5வது பகுதி 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய படைப்பும் ஒப்புரவாக்கும் ஊழியத்தையும் குறித்து கற்றுத்தருகிறது. முதல் பகுதி நமது பரலோக வாசஸ்தலத்தை குறித்து சொல்லுகின்றது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு வேத சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமிக்குரிய கூடாரம் இந்த விசுவாசிகள் பூமியிலே வாழும்போது வாழும் வாழ்க்கையை குறிக்கிறது, சரீரத்தை குறிக்கிறது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு என்பது உயிர்த்தெழுந்த சரீரத்தை குறிக்கிறது, அல்லது அதற்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை இது கற்றுக் கொடுக்கின்றது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21வது வசனங்களிலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆகவே பூமிக்குரிய இந்த கூடாரத்தை விட்டு நித்திய வீட்டிற்கு போவதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாயிருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இந்த சரீரமாகிய போர்வை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் தரித்து கொண்டு கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஆயத்தமாகி காத்திருக்க அழைக்கப்பட்டோம் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. 5ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நித்திய அழியாத வீட்டையும் சரீரத்தையும் கொடுப்பார் என்பதற்கு முன்னறிவிப்பதற்காக பரிசுத்த ஆவியாகிய முன் உத்தரவாதம், பிணை பொருள், அச்சாரத்தை நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே நிச்சயமாகவே தேவனோடு இணைந்து வாழுவோமாக. 2ஆம் பகுதியாய் மரணத்தை எதிர்கொள்ளும் போது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற விசுவாசம் நம்பிக்கையை குறிக்கிறது. 5ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் காண்கின்றவற்றை நம்பி வாழாமல் காணாத நித்தியத்தை குறித்த நம்பிக்கையோடு வாழுகின்றோம் என்பதை இந்த வசனம் கற்றுத்தருகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது.
ஆகவே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 7வது வசனத்திலே, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்கள் என்று அறிவோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் கர்த்தரோடு இருப்போம் என்பதை அறிந்து தைரியமாய் வாழ அழைக்கப்பட்டோம். அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம் என்பதை ஆணித்தரமாக சொல்லி இருக்கின்றார். கர்த்தருக்குள் இருப்பவர்களுக்கு இந்த உலகத்தை குறித்த, மரணத்தை குறித்த பயம் இல்லை என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளுவோமாக. 5ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திலே, நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். நம்முடைய வாஞ்சை, எண்ணம் எல்லாம் மேலானவைகளை குறித்து, கர்த்தரோடு என்றென்றும் நித்தியம் நித்திய காலமாய் வாழ்வதை குறித்தே இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த உலகத்தில் அழிந்து போகின்றவற்றுக்காக பாடுபடாதபடி நித்தியத்திலே ஆண்டவரோடு என்றென்றைக்கும் வாழ்வதற்காகவே நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க அழைக்கப்பட்டோம். 3வது பகுதியாய் நம்முடைய நோக்கம் நியாய தீர்ப்பை எதிர்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதிலே நாம் என்றைக்கும் நோக்கம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். 5ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். நாம் கர்த்தருக்கு என்றென்றைக்கும் பிரியமாயிருக்க நாட வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலே, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக வாழ்வதற்கே விரும்புகிறேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். 5ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, ஆனால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதிலே என்றென்றைக்கும் நாம் கவனமாக வாழ வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது என்றும், அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாய தீர்ப்புக்காக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்படுவதற்காக ஆயத்தமாவோமாக. 4வதாய், கிறிஸ்துவனுடைய ஈர்க்கும் அன்பின் வாழ்வை நாம் பற்றிக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக இயேசு கிறிஸ்து பிழைத்திராமல் நமக்காக சரீரத்திலே மரணமடைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதுபோல நாமும் பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டோம். 15வது வசனத்திலே, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மீட்டெடுத்து அவரோடு என்றென்றைக்கும் உட்கார வைப்பதற்காக இந்த உலகத்திலே மரித்து உயிரோடு எழும்பினார். ஆகவே நாமும் கிறிஸ்துவுக்காக பாடுகள் அனுபவித்து அவரோடு உயிர்த்தெழுவதற்கு காத்து கொண்டிருப்போமாக. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். இனி நாளல்ல, நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நோக்கங்களையும் மறுபரிசீலனை செய்து கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்நாட்களின் ஒவ்வொரு பகுதியையும் நாம் செலவிடுவோமாக. நிறைவு பகுதியாக புதிய படைப்பும் ஒப்புரவாக்கும் ஊழியத்தையும் குறித்து கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. 17வது வசனம், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவர் நமக்கு மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை தந்திருக்கின்றார். புதிய படைப்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய நோக்கங்கள், எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இவை அனைத்திலும் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆகவே பழையவைகளாகிய பாவ காரியங்களை களைந்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாய் என்றென்றைக்கும் நாம் புதிதாய் வாழ வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து போடுவோம், புதிய மனுஷனை தரித்து கொண்டு கிறிஸ்துவின் சாயலாய் இந்த உலகத்திலே நடமாட ஆண்டவர் உதவி செய்வாராக. 18வது வசனத்திலே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 19வது வசனத்திலே ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கின ஆண்டவர் நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இதை உலகிற்கு எடுத்து காட்ட மனிதர்களை ஒப்புரவாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலே தேவனுக்கு எதிரியாக இருக்கும் மனிதன் பாவ மன்னிப்படையும் போது தேவனுடன் ஒப்புரவாகிறான் என்ற நற்செய்தியை நாம் உலகமெங்கும் பரப்புவோமாக. குடும்பத்திலே ஒப்புரவாக்குவோம், சபையிலே ஒப்புரவாக்குவோம், சமுதாயத்திலே ஒருவரோடொருவர் ஒப்புரவாக்குவோமாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10-11ஆம் வசனத்திலே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. அதுவுமல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுவோம். ஆகவே ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் ஊழியத்தையும் செய்து வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 20வது வசனத்திலே, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அம்பாசிடர்ஸ், ஸ்தானாபதிகளாய் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லா இடங்களிலும் கடந்து சென்று இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதிலே கருத்தாய் இருப்போமாக. 21வது வசனத்திலே, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கிறிஸ்து பாவம் செய்யாதவர். கிறிஸ்து நம் பாவத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக இந்த உலகத்திலே சிலுவையிலே பாவ நிவர்த்திக்காக பலியாக மரித்தார். நாம் நியாயம் தீர்க்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் பலிப்பொருளாய் மாறினார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நினைத்து அவருடைய சத்தியத்திலே நடப்போமாக. நாம் நித்தியத்தை குறித்த எண்ணத்தோடு, வாஞ்சையோடு, ஏக்கத்தோடு இந்த உலகத்திலே எவ்வித பாடுகளையும் சகித்து கிறிஸ்துவுக்கென்று வாழுவோம். கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாய் நீதியுள்ளவர்களாக கடந்து செல்வோம். கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் புதிய சிருஷ்டியாய் புதிய வாழ்க்கை வாழ்ந்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.